சிறப்புங்கிறான். அதுதான் குருஷீல பரம்பரை உபதேச வழி. உபதேச வழி. உபதேசத்தை பத்தி அதிகமா பேசுறேன்னு அது பராமரிக்க மாட்டாரு. உபதேசம் உபதேசம் சொல்றோம். உபதேசத்தினால்தான் உயர்வு உண்டாகும். வாத்தியார்கிட்ட உபதேசம் பெற்றீங்கன்னா பட்டம் வாங்கலாம், பதவி வாங்கலாம். ஞானாசிரியர்கிட்ட உபதேசம் பெற்ற சிவனையே வாங்கலாம். நல்லா புரியுதா? சிவனை வாங்குவதுதான் புதுசு. சிவனை விலைக்கு வாங்க முடியாது. சிவனை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? அன்பினாலே வாங்கலாம். அன்பினாலே அன்பெனும் முடிவில் அகப்படும் நிலை. அதனாலே சிவனை வழிபடுவதற்கான முறையும் உரிமையும் அதிலே ஈடுபாடு உண்டாகும்படியாக செய்வதுதான் தீட்சை. ராத்திரி கூட சொன்னேன், அரிசி பக்குவமானால் அன்னமாகும், ஆன்மா பக்குவமானால் சிவமாகும். அரிசி தானே பக்குவமாக அது நீரோடவும் நெருப்போடவும் சேரும். நீரோடவும் நெருப்போடவும் சேரும். அதா போய் நீரோட நெருப்போடவும் சேர்ந்துமா? அது என்ன பண்றா சமையல்காரி? அந்த அரிசியில இருக்கிற அந்த தவிட்ட கழுவுறா. அந்த அரிசியில இருக்கிற அழுக்க கழுவுறாள. கழுவி அந்த நீரும் நெருப்பும் சேர்ந்து இருக்கிற அந்த உலையில போடுறாளா? போட்டு பக்குவம் வர வரையிலும் பார்த்துட்டு இருக்கிறான். பக்குவம் வந்துருச்சுன்னா இறக்கி வச்சிடறான் சாப்பாடு. அதே போலத்தான் ஆச்சாரியன் என்ன பண்ணுகிறான் தெரியுமா? ஆச்சாரியன் ஆன்மாவில் இருக்கிற அந்த அரிசியை கழுவி அழுத்த போக்குவதுமே தீட்சை பண்ணி அழுத்த நிற்கிறான். அதுக்கு மேல சுத்தம் ஆயிடுச்சுன்னா அது தண்ணீர் குளிர்ச்சி, தண்ணீர் உமாதேவி, நெருப்பு சிவம். நீரோடவும் நெருப்போடவும் சேர்த்து வைக்கிறான். சிவத்தோடவும் சக்தியோடவும் சேர்த்து சேர்த்து வைக்கிறான். பக்குவம் ஆயிடுச்சுன்னா சிவம் ஆகுது. பக்குவம் ஆயிடுச்சுன்னா அன்னம் அரிசியம் பக்குவமானால் அன்னமாகும், ஆன்மா பக்குவமானால் விளங்குதா? சமைக்கிறதுக்கு சமையல்காரி வேணும். அரிசி நீரோடவும் நெருப்போடவும் சேரும், சிவத்தோடவும் சக்தியோடவும் சேர ஆச்சாரியம். சரிதானே? அதனால அந்த மாதிரியான முறைகள் ஆகமத்தில் சாமி எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த முறைகள் எல்லாம் இந்த பகுதியிலே 1971 தீட்சை வாங்கின காலத்திலிருந்து இந்த பகுதியிலே நிறைய பேசி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. அப்புறம் வெளிநாடு மற்ற இடங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் எல்லாம் சைவம் ஆகியிருக்கிறாங்க, எல்லாம் சிவபக்தர்கள் ஆகியிருக்கிறாங்க. விளங்குதா? ஆகையினால ஒவ்வொருத்தரும் சமய வளர்ச்சிக்காக பாடுகிறோம். ஒருத்தரை சைவ சமயத்துல தீட்சை பெற வச்சா சிவாலயம் கட்டினவங்க கூட சொன்னேன். கார்த்தி இன்னைக்கு 2 சிவாலயம் கட்டியிருக்கிறாரு, இன்னும் 2 சிவாலயம் கட்டியிருக்கிறாரு. விளங்குதா? நான் ஆயிரக்கணக்கான சிவாலயம் கட்டியிருக்கேன். விளங்குதா? சுப்பிரமணியர் கோயில் கட்டியிருக்கிறாரு. 6 லட்சம் பணம். ஆகையினாலே இப்படி மலத்தோடு இருக்கிற ஆன்மாவை சிவத்தோடு கூட்டி வைப்பது தீட்சை. மலத்தோடு இருக்கிற ஆன்மாவை சிவத்தோடு சேர்த்து வைப்பது தீட்சை. சேர்த்து வைக்கிறவன் ஆச்சாரியன். குருவன்று யாவருக்கும் குருவில்லையானால் திருவில்லை. அதனால குருவினாலே சிவனை பெறலாம். குருவில் அருள் இல்லையானால் திருவருள் இல்லை. இந்த முறையெல்லாம் ஆகமத்திலே சைவத்திலே இந்த நாட்டுக்கு கிடைச்ச பெரிய பரிசு. ஆகையினாலே இன்றைக்கு தீட்சை வாங்கினவர்கள் எல்லாரும் சிவபுத்தர்களாக ஆகிவிட்டீர்கள். தீட்சைக்கு முந்தி பரமனுடைய உள்ளது. தீட்சைக்கு முந்தி பரமனுடைய உள்ளது. தீட்சை வாங்கிட்ட சிவனுடைய உள்ளது. இப்போ உங்களுக்கு எல்லாம் சிவன் பேரை வச்சிருக்குது. ஈசானந்த தூஷன் ஊர பாமதேவன் சத்தியூசாரம் இதெல்லாம் புரியுதா? இப்ப சிவனுடைய பிள்ளைகள் ஆகிட்டு, சிவனுடைய பிள்ளையாயிட்டா பிறப்பு இல்லை. பிரமனுடைய பிள்ளையா இருந்தா பிறப்பு. இதெல்லாம் புரியுதா? பிரமாவுக்கு பிறப்புண்டா அவர் என்ன பண்ணுவார்? அவர் மாதிரி தான் நம்மளையும் செய்வார். சிவன் என்ன பண்ணுவான்? சிவன் அவன் மாதிரி நம்மளை செய்வான்.
அவனுக்கு பிறப்பு இல்லையா, அவனை சேர்ந்தவர்களையும் பிறப்பெல்லாம் பண்ணிடும். அம்மா அப்பா இல்லாத சாமியை போய் சேர்ந்தவன்னா அம்மா அப்பா இல்லாம பண்ணிடும். இதுக்கு முந்தி அம்மா அப்பா எத்தனை அம்மா எத்தனை அப்பா, இதுக்கு முந்தி இவ்வளவு சொல்ல முடியுமா? எழுகடல் மணலை அடைவிடின் அதிகம் எனதுடன் பிறவி வரலாம். அதனாலே அம்மா அப்பா இல்லாம இனிமேல் போகணும்னா அம்மா அப்பா இல்லாத சாமியை கும்பிடணும். அம்மா அப்பா இல்லாத சாமியை கும்பிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? அம்மா அப்பா இல்லாம வேண்டும் விழுந்துற. ஆகையினாலே இந்த முறைகளை எல்லாம் இந்த சைவத்திலே பரமேஸ்வரன் எல்லை இல்லாத கருணையினாலே இந்த முறைகளை நமக்கு காட்டி இருக்கிறாங்க. தெரியாத மக்கள் எத்தனையோ கூடி அதுல தெரிய கொஞ்சமா தானே இருக்கும். உயர்ந்தது கொஞ்சமா தானே இருக்கும். உயர்ந்தது கொஞ்சமா தானே. அதனால காய்கறி கடை பல கடை இருக்கும். நவரத்ன கடை வரிசையா இருந்துட்டே இருக்கும். கொஞ்சமா தான் வாங்குறவன் நவரத்னத்தை வாங்குறவன் டாஸ்மார்க்ல இருக்கிறாப்படி எனக்கும் போய் முடி நவரத்ன கடையில எப்படி இருக்கு ஆளு அதிகமா போய் கூட்டமா நிக்காது முடி விளங்குதா? ஆகையினால இது நவரத்னம் தீட்சை நவரத்னம் சிவ வழிபாடு. அதனால கடைசி வரையிலும் ஆன்மா முடிகின்ற வரையிலும் சிவனை மறவாமல் சிவநாமத்தை சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சொல்லி இருக்கிறாரு? அஞ்செழுத்தை சொல்லி இருக்கிறார். நமசிவாய் என்கிற அஞ்செழுத்தை சொல்லி இருக்கிறார். அது வியாதியை தீர்க்கிற மருந்து, பிறவி நோயை தீர்க்கிற மருந்து அஞ்செழுத்து. வாயிலே வைக்கு அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குவேன். வாயிலே வைக்கு அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குவேன். தூயவே கம்பெருமாதேவியோடு மண்ணு கையிலாயத்து எம்பெருமான் ஓரஞ்செழுத்து என்பது 11ஆம் திருமுறை. ஆகையினாலே இப்படி பஞ்சாட்சரத்தை நீங்க பெற்றுவிட்டீங்கனாலே சிவனை பெற்று. பஞ்சாட்சரம் யார் மூலமாக பெறுவது? ஆச்சாரியன் மூலமாக. அதனால ஆச்சாரியன் மூலமாக பஞ்சாட்சரம், பஞ்சாட்சரத்தின் மூலமாக சிவன். இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் கடம்பு உணேஸ்வரர் உங்களுக்கு இன்றைக்கு வழங்கி இருக்கிறார். வாரி வழங்குகிறார். இதெல்லாம் ஆச்சரியமானது. அதனால் நன்றாக கடைபிடிக்கலாம். அனுஷ்டானத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அனுஷ்டானத்தை நல்லா எழுதி கட்டாயம் பூஜை எல்லாம் வாங்கணும் இருக்கிறது. அதனால வாங்கணும். இந்த கட்டாயமா காலையில் அனுஷ்டானம் பண்ணி அனுஷ்டானங்கிறது ஒரு 10 நிமிஷம் அதை சொல்லி கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாது. நீ சொல்லி கொடுத்தறியா? நீ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்குற தீட்சை வாங்காதவங்களாம் வாங்கிங்க. தீட்சை பணம் ரொம்ப செலவா கொடுக்கு. லட்சக்கணக்காக செலவு இல்லையே. சாதாரண தான் இருக்கும். எவ்வளவு பெரிய பொருளை சாதாரணமா வாங்க ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் பணத்தை வச்சு பெரிய வீடு வாங்குறோம். முறைகளை சிவபெருமான் இல்லை இல்லாத கருணையினாலே அறிவிச்சிருக்கிறார். அதனாலே நீங்கள் எல்லாரும் சிவனுடைய புள்ளகளாக ஆனபடியினாலே சிவபெருமான் உமாதேவி இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு சகல வாக்கியத்தையும் தருவாராக. மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உடலாதே இசவயர் சடாட்சர மதனாலே இகபர சௌபாகியம் உருவாயும் பசுமதி சிவாக்கியம் உணர்வோனை பழனி மலை வீற்ற உண்ணும் வேணும் அசுரர் கிடைவாட்டி மிகவாட அமரர் சிறை வீட்ட வருவார். இப்ப மாயை என்கின்ற மம்மல என்கின்ற சிறையில் கிடந்த ஆன்மாவை இன்னைக்கு வீட்டாச்சு. ஏழையின் இரட்டவினை யார் என்ற குற்றச்சிறை இல்லாமல் விடுவித்தவயம் என்பது வேலைக்காரன் ஆகையினாலே நம்ம எல்லாம் சிவனுடைய பிள்ளைகளா ஆயிரத்தப்பா வச்சு பிறந்துடா. நமக்கு அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, அண்ணன் பெரிய அண்ணன் விநாயகர், வேற யாரும் சொல்லாது. அதனால உங்களுக்கு ஞாபகப்படுது. 2வது அண்ணன் பைரவர், 3வது அண்ணன் வீரபத்தர், 4வது அண்ணன் மகாவிஷ்ணு மாமா. நமக்கு மாமா இப்படி பெரிய பணக்கார மகாவிஷ்ணு மாமா. மகாவிஷ்ணு நமக்கு ரொம்ப உபகாரம் பண்ணி இருக்கிறார். அவருடைய செயலாலே மற்றவைகளாலே நிறைய அந்த கூத்துக்கே அவர் தான் காரணம். ஆகையினாலே இப்படி நல்ல பாக்கியம் எழுதுவதற்கு பேர் சிவபாக்கியம். இந்த சிவபாக்கியத்தினால கிடைக்குன்னா சிவ வாக்கியத்தினால கிடைக்கும். சிவ வாக்கியத்தினாலே சிவபாக்கியம் கிடைக்கும். ஆகையினாலே இன்றைக்கு கருணையினாலே
சிவபாக்கியம் கிடைத்திருக்கிறது. எல்லாரும் நன்றாக சிவனை வழிபட்டு திருவருளை பெறுவீர்களாக.